மறதி இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று சண்டே ஈவினிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 60+ ஒரு 3-4 பேர் அதில் வேட்டி சட்டையாக இருந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாரு. இவங்க எல்லாமே உட்காந்து ஒரு கான்வோ போயிட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் ஃபோனை வெளியே எடுக்கவே இல்லை. ஒரு டீ கடையில் நிறையா பேசினாங்க. கரெக்டாக நான் பில்லு கொடுக்க போகிறப்போ ஒருத்தர் சொல்கிறார், சார் வாழ்க்கையில் மறதின்னு ஒன்று இல்லைன்னா சந்தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. உடனே சைடில் இருக்கலாம், ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க. எல்லாமே 60+. ஸோ அப்படி ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடாக அவங்க சொன்ன வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆமாம்ல, நல்லதோ கேட்டதோ ரொம்ப நாள் மனசில் வச்சுக்கிட்டா தேவையில்லாமல் அது டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லை. அதனால் மறதிங்கிறது நிச்சயம் தேவை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போனேன். நேற்று காலையில் ஒரு வழிபாட்டு தளத்தில் அங்கே பேசினவர் சொன்னார், அதாவது பர்சனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. வாழ்க்கையில் அடுத்தவங்களை பழி வாங்கணும், அடுத்தவங்க மேலே கோவம், வன்மம் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண நமக்குள்ளே நம்ம கடவுளை விட்டு தூர தள்ளி வந்துகிட்டே இருப்போமா. ஸோ கடவுள்கிட்ட கூட நெருங்க முடியாதான். கடவுளுங்கிறவர் யாருன்னா, நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல வந்து தொலை, இல்லை நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு ஏற்றுக்கிற ஒரு ஆளுமை தான் கடவுள். அது எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும். ஸோ அப்படிப்பட்ட கடவுள்கிட்டயே நமக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கக்கூடிய குணம் இருந்துச்சுன்னா நம்மளால் சேர முடியாது. கடவுள்கிட்டே சேர முடியலன்னா மனுஷங்கிட்ட எப்படி? கண்டிப்பாக அதையும் நம்ம யோசிக்க வேண்டியது தான். அதனால் யாருக்கிட்டனாலும் எங்கேனாலும் நமக்கு வரவே கூடாத ஒன்று பர்சனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது. 2வது மறதிங்கிறது எல்லா இடங்கள்லையும் எல்லா வகையிலையும் அவசியம் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க?